ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் வேலையே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 6 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இது போல் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் தேன் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு எள்ளு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துருக்கோலையே அதை வந்து இந்த இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தேனும் எள்ளும் போட்டு நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். சூப்பராக பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போயுமே ப்ரெட்டில் இது ப்ரெட் ஆம்லேட்டு இல்லைனா டோஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ப்ரெட்டு தேன் எள்ளு இருந்தால் அவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் இது குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ்னே கூட சொல்லலாம். பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக மொறுன்னு இருக்கும். அந்த தேனோட இனிப்பு, அந்த ப்ரெட்டில் இருக்க அந்த மொறுமொறுப்பு, அப்புறம் எள்ளு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இது போல் ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதே போல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்ற அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.